சொல்யூஷன் போடுறேன். டேய் தம்பி பாடுறாமே, சொல்யூஷன் போடுறான். ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் 2 + I 2√3. தம்பி கல்கீஸ்வரா கவனிடா. இசட்ஸ் ஈக்குவல் டு 2 + I 2√3ன்னு எடுத்துக்கோ. இதுக்கு நேரம் வேணா எழுதிக்கோ, சும்மா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு அர்த்தம். இன்னமும் எழுதுனீங்கன்னா பாயிண்டாக எழுதி பழகிக்கோ. பாயிண்ட்டுக்கு நம்பர் தேவையில்லை, சைன் மட்டும் இருந்தால் போதும். இது என்ன நம்பரு? ப்ளஸ் நம்பரு. இது என்ன நம்பரு? அப்போ என்ன குவாட்ரண்ட்டில் அமையும் அப்படின்றத பார்த்துக்கோ. அவ்வளோதான். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். இப்போ நான் போலார் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறேன். போலார் ஃபார்ம் ஆஃப் இசட். இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் என்னடா தம்பி ஐ சைன் தீட்டா. இதுதான் ஆன்சரா தம்பி. அப்போ நம்ம பொறுமையாக கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு மாடுலஸ் இசட் கண்டுபிடிச்சா ஆர்னு அர்த்தம் தம்பி. மாடுலஸ் இசட்னா ஆர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர். கல்கி கவனி, இந்த ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அது இமேஜினரி ஸ்கொயர் 2√3 ஹோல் ஸ்கொயர். பொறுமையாக பாரு. ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இதில் 2 நம்பர் இருக்கு. அப்போ 2 நம்பர் இருக்குன்னா 2√3 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. முதல்ல 2 ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் √3 ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டுமே இருக்கு பக்கத்தில் பக்கத்தில். 2 ஸ்கொயர் 4, √3 ஸ்கொயர்னா 2 அடிபட்டு போயிடும். அப்போ என்ன வந்துடும்? 3 வரும். நீ வாடா 3 போட்டாலும் 43 சொல்லிப்புறாத, இன்ட்டில் இருக்கு. அப்போ 4 3 சார் என்ன வந்துடும்? 12 வந்துடும். பார்த்துக்க, இதெல்லாம் இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டாங்க. உனக்கு சின்ன பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்கிறேன், நல்லா கவனிச்சு சரி பண்ணிக்க. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √3 ஸ்கொயர் பண்ணால் 3, 4 3 சார் 12. அவ்வளோதான் கணக்கு. 43 சொல்லிடாத, சொல்லிட்டேன். இன்ட்டு 3 மறந்துடாத. 4 × 3, அப்போ 4 3 சார் 12. அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. என்னப்பா சேர்த்துல தான் விட்டனா? சேர்த்துல தான் விட்டனா? இந்த 4 ப்ளஸ் அது 12 ஆடா தம்பி. அப்போ என்ன வரும்டா தம்பி? √16 வெளியில் எடுத்தா ரைட், வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கு. வெரி குட். அடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. இப்போ இங்கனக்குள்ள ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் y என்ன இருக்குன்னு பார்த்துக்க. இந்த இருக்கு 2√3. இதுதான் y. அப்போ இது கீழே வரணும் /2 அடிச்சிரு. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் √3ன்னு வருது. அப்போ tan வரிசையில் √3ன்ற ஆன்சர் 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரிக்கு வந்து போலார், இது 60 டிகிரின்றது டிகிரி. இதை ரேடியனுக்கு மாற்றணும். ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது π/ன்னு எழுதி 3ன்னு எழுதணும். 180 3ஆல் டிவைட் பண்ணால் தான் இந்த 60 வரும். புரியுதான்னு பாரு. அப்போ அதோட ரேடியன் வந்து π/3. பைன்றது 180. இதுதான் ஆன்சர். இப்போதைக்கு ஆல்ஃபா. ஒரிஜினல் ஆன்சர் வந்து தீட்டா. அப்போ தீட்டா லைஸ்ன்னு கொண்டு வரணும். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குல்ல, ரெண்டுமே ஃபர்ஸ்ட்ல என்ன எழுதி காமிச்சேன்? ப்ளஸ், ரெண்டுமே ப்ளஸ் ப்ளஸ் தானே. அப்போ தீட்டா லைஸ் என்ன குவாட்ரண்ட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு அர்த்தம். therefore தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. therefore தீட்டா ஈக்குவல் டு π/3. இது அப்படியே கொண்டு வந்துட வேண்டியதான். இப்போ போலார் ஃபார்ம் எழுத போகிறேன். ஆன்சரு therefore போலார் துருவ வடிவம்னு அர்த்தம்டாமா. போலார் ஃபார்ம் ஆஃப் இசட் அப்படின்னு எழுதிட்டு இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ரைட்டு. இசட்ன்றது 2√3 2 2 + I 2√3 ஈக்குவல் டு இதானே? ரைட்டா தப்பா? 4 × காஸ் தீட்டா காஸ் π/3 ப்ளஸ் ஐ சைன் என்னது π/3 க்ளோஸ்டு. இதுதான் ரிக்வயர்டு ஆன்சர். புரியுதா அப்படின்னு பாரு. இதுதான் 1வது சம்மு. 2.7ல் ஃபர்ஸ்ட்டு. இதே மாதிரி தான் அடுத்த கணக்கு செய்யணும், அடுத்த கணக்கு செய்யணும். அந்த கடைசி கணக்கு மட்டும் டிஃபரெண்ட், அவ்வளோதான். அப்போ பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் 3 இதிலே செஞ்சுருவோம், ஒரே இதுலேயே. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் கணக்கு என்ன இருக்குன்னு பார்த்துக்க. புக்கை வச்சுக்கோ. ஒரு கான்செப்ட் சொல்லிக் கொடுக்க, அந்த கான்செப்டை கரெக்டாக பிடிச்சிக்க, மறந்துடாத. ஃபர்ஸ்ட்ல செகண்ட் சம்டா தம்பி. என்ன கணக்குடா தம்பி இது? சொல்லுப்பா. ரைட்டு. அப்போ இசட் ஈக்குவல் டு 3 - I√3 பார்த்துக்க. மாடுலஸ் இதை எழுதிடுவா டைரெக்டாக. போலார் ஃபார்ம் அப்படின்னு எழுதினோம்னா போலார் ஃபார்ம்
சரியா? என்னது ஆஃப் இசட் இசட்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. சரியாடா? சரி, இசட் மாடுலஸ் ஆர் தான், இசட் தான் மாடுலஸ் ஆர். அப்போ மாடுலஸ் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி ஸ்கொயர் மைனஸ் ரூட் 3 ஸ்கொயரா. மைனஸ் இருக்குல்ல, அப்போ என்ன வந்துடும் 3 9ஆடா 9 ப்ளஸ் இதுக்கு என்ன வந்துடும் 3. ரைட்டான்னு பார்த்துக்கோ. ரைட்டான்னு பார்த்துக்கோ. 3 ஸ்கொயர் 9 ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 3 ப்ளஸ் தான் வரும். மைனஸ் ஸ்கொயராக இருக்கும்ல, நடுவில் ப்ளஸ் தான் வரும். பார்த்துக்க, மாடுலஸ் எடுத்தால் மைனஸ் வரவே வராது. கல்கி மைனஸ் போட்டினா தப்பு அங்கனே சுழிச்சு விட்டு போட்டுருவாங்க. வேறு கணக்கு ஆன்சர்லாம் பார்க்க வேண்டியதில்லை. 9 - 3 போட்டிருந்தா இங்கனக்குள்ள ரவுண்டை போட்டு சரன்னு அடிச்சு விட்ருவாங்க. அதனால பார்த்துக்க. அப்போ ரூட் ஆஃப்னு எழுதினோம்னா 12ன்னு வருது. வெளியில் எடுத்தோம்னா ரூட் 4 × 3ன்னு எழுதலாம், 2 ரூட் 3ன்னு எழுதலாம். ரைட்டான்னு பாரு, வெளியே எடுக்கலாம்ல. ரைட். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் y/x. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய். ஒய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு ரூட் 3 பை மைனஸ் எல்லாம் தேவையில்லை. இங்கே என்ன இருக்கு 3 மைனஸ் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா மைனஸ் கடைசி மாடுலஸ் என்ன ஆகும் ஒருனா போட்டுக்கு, அதை பற்றி ஒன்றும் கிடையாது. ஒருனா தப்பு இல்லை, ஆனால் பார்க்காத பயந்துடாத. அப்போ அது மாறையில் வெறும் ரூட் 3/3 தான் வரும். அப்போ இது அடிக்கையில் கீழே என்ன வந்துடும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1/√3. சரியான்னு பாரு. இப்போ 1/√3ன்றது எந்த ஆங்கிளுக்கு கிடைக்கும் அப்படின்ற பாரு. 30 டிகிரிக்கு கிடைக்கும். 30 டிகிரினா 30 டிகிரி கிடைக்கும். அப்போ π/6ன்னு எழுதணும். வைத்ரா புரியுதான்னு பார்த்துக்குங்க. 30 டிகிரி அப்படின்றது 30 டிகிரின்றது பை வந்து 180. 180யை எதால் டிவைட் பண்ணால் இந்த 630 வரும்னு யோசிக்கணும். 6ன்னு போட்டால் தான் வரும். இப்போ இதை அடித்தோம்னா 3018 30 டிகிரி. அப்போ இது கீழே உள்ளதான் ரேடியன் சொல்லுவாங்க. π/6 அப்படின்னு யோசிக்கணும். இப்போ தீட்டா லைஸ் எந்த குவாட்ரண்ட்டும் பார்க்கணும். தீட்டா லைஸ் இந்த நம்பரை பார்த்துக்க. அந்த நம்பர்னா கொஸ்டினில் உள்ள நம்பரு 3 என்ன கொடுத்துருந்தான் -i√3. அப்படிதான்டா இந்த இருக்குல்லடா. இதை எழுதுனோம்னா x + iy எழுதலாம். இதெல்லாம் தேவையில்லாத உனக்கு எழுதுறேன், அதனால நான் எழுத மாட்டேன் ஸ்கூலில். பார்த்துக்கோ, உனக்கு தெரியறக்கான்னு எழுதுறேன். ப்ளஸ்ஸு இன்னொன்று என்னது மைனஸ், அவ்வளோதான். ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு எந்த குவாட்ரண்ட்டில் வரும் 4th குவாட்ரண்ட்டில் வரும். சரியான்னு பார்த்துக்கோ. ப்ளஸ்ஸு மைனஸ் கரெக்டானு பார்த்துக்க, டிஸ்கஸ் பண்ணிக்க. தீட்டா லைஸ் 4th குவாட்ரண்ட். 4th குவாட்ரண்ட் அப்படின்றனால தீட்டா ஈக்குவல் என்ன சொல்லுவீங்க மைனஸ் ஆல்ஃபா. அப்போ தீட்டா ஈக்குவல் டு -π/6. இதுதான் ஆன்சர். அப்போ இசட்ஸ் ஈக்குவல் டு கணக்குக்கு வர்றேன், ஆன்சருக்கு வர்றோம். 3 - i√3 ஈக்குவல் டு போலார் ஃபார்ம்டா 2√3 இன்ட்டு காஸ் -π/6 ப்ளஸ் என்னது i சைன் -π/6. அவ்வளோதான் கணக்கு. இது ஆன்சர் நிறுத்திக்கினா நிறுத்திக்க. இல்லை சார் நல்லா செய்கிறேன் அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்க. 2√3 காஸ் தீட்டா, காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டா தான், காஸ் π/6 ப்ளஸ் புக்கில் பெரும்பாலும் இதுதான் ஆன்சராக இருக்கும். பார்த்துக்க, இது மைனஸ் வரும். பார்த்துக்க -i சைன் π/6. இது ஒரிஜினல் ஆன்சரு. செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்க. எப்படின்னு பார்த்துக்க. இன்னும் ஒரே சம் இதில் செஞ்சுருவோம்டா. தேர்ட் சம்மாடா. ஃபர்ஸ்ட்ல தேர்டு. கல்கீஸ்வரா என்ன வேணும் சொல்லுங்க. இசட் ஈக்குவல் எடுங்க அந்த கணக்கை. 3வது சம் என்னன்னு பாரு. சரி, இப்போ டேரெக்டாக எழுதிறேன்டா. போலார் ஃபார்ம் எழுதாமல் கணக்கு கொண்டு போகிறேன். இல்லை எய்ம் பண்ணு. போலார் ஃபார்ம் அப்படின்னு எழுதினோம்னா ஃபார்ம் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இங்கே எழுதிருந்தா எழுதிக்க x + iy. சரியா? -2 மைனஸ் ஆன்சர் ரெண்டுமே மைனஸ் தான். 2ஓட தேவையில்லை. மைனஸ் எந்த குவாட்ரண்ட்டும் பார்க்குறக்காண்டி ரெண்டுமே மைனஸ் எதில் வரும் அவ்வளோதான், அதை மறந்துடாத. இப்போ மாடல் ஆர் கண்டுபிடிக்க போகிறேன். ஆறுன்றது மாடுலஸ் இசட்டு ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4, √8 4 × 2 வெளியில் எடுத்தால் 2√2 அப்படின்னு எழுதிடலாம். கணக்கு புரியுதான்னு பாரு. ஷார்ட்டாக இருக்குன்னு ஆகிக்கிடலாம். 2 மார்க்கு தான், இழுத்துக்கிட்டே போக முடியாது. இந்த இடத்துலலாம் -2 ஸ்கொயரு -2 ஸ்கொயர்லாம் எழுதிக்கிட்டே இருந்தோம்னா போகும். அதான் திருப்பி உன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன். மாடுலஸ் கண்டுபிடிச்சா உள்ள என்ன வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆமாம், மைனஸ் போட்டுதுன்னா தப்பு. அங்கனே சொல்லிச்சுட்டு மொத்தமாக அடிச்சு விட்டுருவாங்க.
ஆமாம் வேறு வழி இல்லை. இங்கே தப்புனா இங்கே தப்பாங்க. இதை கொண்டு ஆறில் எழுதுவியா, 6 தப்பாங்க. மொத்தமாக அடிக்கத்தானே வேணும், என்ன செய்ய முடியும்? அதனால் பார்த்துக்க, நீ வாட்டில் பாதி ரைட்டு தப்புன்னு நினைக்காத. அதுதான் பொறுமையாக செய்யுங்கன்னு சொல்கிறது. ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் ஆஃப் இசட், ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் பை எக்ஸ், tan இன்வர்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஒய் 2/2ன்னு வரலாம், இல்லை -2/-2ன்னு எழுதலாம். மாடுலஸ் இருக்கனால பிரச்சனை இல்லை, 2 மைனஸும் போயிடும், 1ன்னு வந்துருமான்னு பாரு. 2 அடிச்சிடலாம்ல, மைனஸ் மைனஸ் அடிச்சிடலாம்ல. இப்போ என்ன வரும், 1 வெறும் 1 தானே. அப்போ π/4ன்னு அர்த்தமான்னு பாரு. ஏன் 45 தானே 1. வேகமாக யோசிக்க பாரு. இப்போ தீட்டா லைஸ்ன்னு எழுதுறேன், இது ஆல்ஃபாக்கு தான் ஆன்சர். அது தீட்டா லைஸ் என்ன குவாட்ரண்ட் சொன்னீங்க, தேர்ட் குவாட்ரண்ட் சொன்னீங்க. தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பையா, என்ன ரைட்டா தப்பா, என்ன பேச காணா. தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா π/4 மைனஸ் பை மைனஸ் 3π/4 கரெக்டானு பாரு. இதுதான் தீட்டா. கிராஸில் பண்ணி எடுத்திருக்கேன் ஆன்சரு. அது கல்கி இப்படி குறுக்க பெருக்குன்னா -4πன்னு வரும். ஒரு பையை கழிச்சா -3π அப்படி எழுதியிருக்கேன். தேர்ஃபோர் போலார் ஃபார்ம் ஆஃப் இசட்னு எழுதிட்டு கணக்கு -2 -2i ஈக்குவல் டு r2√2 cos -3π/4 ப்ளஸ் என்னது i sin -3π/4. புரியுதான்னு பார்த்துக்க. இதோட நிறுத்தினா நிறுத்திக்கோ, இல்லை சரி பண்ணுறேன் அப்படின்னா சரி பண்ணிக்கோ. 2√2 cos 3π/4 சரியா, மைனஸ் i sin 3π/4. அவ்வளோதான் கணக்கு. புரியுதான்னு பாரு. அந்த கடைசி கணக்கு நம்ம தனியாக செஞ்சுக்கிடுவோம்.